இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 6 நியூ சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரூவ் தட் தான், ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா கொஸ்கன் தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை எடுத்து அதை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாங்கிறத எடுத்துக்கிறோம். இதில் காட் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி ப்ளஸ் போட்டு tan தீட்டானா என்னது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, ஓகேவா. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கோம் அப்படின்னா இங்கே சைன் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ஸோ வேறு வேறு இருக்கிறதுனால ரெண்டையுமே சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே சைன் தீட்டா இருக்கிறனால காஸ் தீட்டா இல்லாதனால அதை கொண்டு போய் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் இல்லாதனால சைனால் மல்டிப்ளை பண்ணி சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், இது ஃபார்முலா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை தனித்தனியாக நம்ம எழுதிக்கிறோம். 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா என்ன வரும், 1 பை சைன் தீட்டா வந்து கொசிகன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா. ஸோ கொடுத்துருக்க காட் தீட்டாக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, tan தீட்டாக்கு சைன் பை காஸ் தீட்டா போட்டு நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே வந்துடுது, ஓகேவா. இதில் அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. ஸோ இதுலேயே நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடுறேன். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது இல்லையா. இப்போ இது ரெண்டுலேயே காமனாக tan ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் அதை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ tan ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு தான் வரும். இப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுருவோம். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஃபார்முலா இருக்குது. 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை நான் இங்கே எழுதிடுறேன். இதுக்கு பதிலாக இது எழுதியிருக்கேன். இப்போ இதில் இருந்து tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து என்ன எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். அப்போ இந்த tan ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுதுகிறேன். இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது. இப்போ இதில் கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. கிடச்சிச்சா, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேணுமோ அது கிடச்சிச்சு. அதனால் இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த சம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். தெரிஞ்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருது, ஓகேவா. ஸோ இதுதான் இந்த சம். ஈஸியாக இருக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் சம். ஓகே, தேங்க்யூ.